Hello YouTubers, feeling good to be back on track. இவ்வளோ நாள் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணேன். இவ்வளோ நாள் வீடியோ போட முடியாமல் இருந்ததுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. அதை ஒரு நல்ல நாளாக ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்றைக்குள்ள வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால நான் வியூஸ் வரதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். இப்போவே கூட உங்கள் சேனல் நீங்கள் யூஸ் பண்ணலாம், உடனே ரிசல்ட்டும் கூட கிடைக்கும். ஸோ வாங்க அது என்ன சீக்ரெட் சொல்லிட்டு பார்க்கலாம். எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. சில சேனலில் பார்த்தீங்கன்னா 10 வீடியோ தான் போட்டிருப்பாங்க, மில்லியன் வியூஸ் இருக்கும். சில சேனலில் பார்த்தீங்கன்னா 100 வீடியோ போட்டிருப்பாங்க, 1K கூட வியூஸ் வரதுக்கு திணறும் ஒரு வீடியோவும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மெயினாக உங்களுக்காக தான். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள். அப்போ எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வியூஸ் பற்றின வீடியோஸ் போடுறதுக்கு. ஓகே, சீக்ரெட் ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி என் பேர் அமீருல் அஸம். நான் ஒரு யூடியூப் ரிசர்ச்சர். இந்த சேனலில் யூடியூப் ரிலேட்டட் டிப்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். இதை போல் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மாஸ்க் போடுங்க, சேஃபாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு வீட்டை விட்டு வெளியே வராமல் பார்த்துக்கோங்க முடிஞ்சா. ஓகே, கம்மிங் பேக் டு யூடியூப். உங்களோட சேனலில் வைரலாக மாற்றக்கூடிய அந்த ஒரு சீக்ரெட் என்னென்னா சிமிலர் மெட்டா டேக்ஸ். என்னோட சேனலில் அடிக்கடி நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மெட்டா டேக்ஸ்னால் உங்களோட வீடியோ எதை பற்றினது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் அல்காரிதம்க்கு தெரிய வைக்கிறது தான் மெட்டா டேக்ஸ். ஸோ மெட்டா டேக்ஸ்னால் சிம்பிளாக சொல்லணும்னா டைட்டில்ஸ், டேக்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் மெட்டா டேக்ஸு. ஓகேவா, நமக்கு மெட்டா டேக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த மெட்டா டேக்ஸில் நிறைய பேர் பண்ணுற அதிகமான மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஸோ எல்லாரும் அவங்க சேனலில் ஒரு தடவை வீடியோ போடும்போதும் புதுசாக டைட்டில் யூஸ் பண்ணுறாங்க, புதுசாக டேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, புதுசாக டிஸ்கிரிப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் தெரியுமா? உங்களோட வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அல்காரிதம்க்கு தெரியாமலே போயிடும். இன்னும் முக்கியமாக அவங்க சேனலுக்கு வர வேண்டிய வியூஸை நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளம் சொல்லிட்டோம். ஓகே, ப்ராப்ளம்னு ஒன்று இருந்தால் சொல்யூஷன் ஒன்று இருக்கணும்ல. வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் சிமிலர் மெட்டா டேக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது எப்படின்னா, அவங்க சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸ்க்குமே நீங்கள் செட் குரூப் ஆஃப் டேக்ஸை காமனாக யூஸ் பண்ணி ஆகணும். டேக்ஸ் ஒரு 4 டேக், ஒரு 5 டேக்ஸ் தான் இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த டேக்ஸில் யூஸ் பண்ணிருக்கு பார்த்தீங்களா கீவேர்ட்ஸை, இதை வந்து நீங்கள் டைட்டில்லையும் யூஸ் பண்ணணும், உங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் யூஸ் பண்ணணும், எல்லா வீடியோஸ்க்கும். சரியா? இப்படி பண்ணுறதுனால நமக்கு வியூஸ் வருமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், சிமிலர் மெட்டா டேக்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு யூடியூப் சஜஸ்டட் வியூஸ் வரும். இப்போது யாராவது உங்கள் சேனலில் உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த வீடியோவுக்கு கீழே உங்கள் சேனல் வீடியோவே சஜஸ்ட் ஆகும். ஓகேவா, ஒரு 3 இல்லை 2 வீடியோவாக சஜஸ்ட் ஆகும். எப்படின்னா, நீங்கள் சிமிலர் மெட்டா டேக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால யூடியூப் அல்காரிதம்க்கு ஓகே இந்த வீடியோ போல தான் இந்த வீடியோவும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோவே சஜஸ்ட் பண்ணோம். ஸோ இதுதான் என்னோட சிமிலர் மெட்டா டேக்ஸ் கான்செப்ட். இது வந்து உங்கள் சேனலில் கண்டிப்பாக வைரலாக ஆகும். எப்படின்னா, இப்போ உங்கள் சேனலில் ஒரு 10 வீடியோ போடுறீங்க, 9 வீடியோ வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, வியூஸும் வரல. 10வது வீடியோ டக்குன்னு உங்களுக்கு ஒரு மில்லியன் வியூஸ் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு வீடியோக்கு மட்டும் அந்த மில்லியன் வியூஸ் வராது. இந்த சிமிலர் மெட்டா டேக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால மற்ற வீடியோஸ்க்கும் சேர்த்து வியூஸ் வரும். ஸோ இதுதான் என்னோட ப்ரூவன் கான்செப்ட்னு சொல்லலாம். இந்த கான்செப்ட் இந்த மாதிரி சேனலுக்குலாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீச்சடு சேனல்ஸ்க்குலாம் ஒர்க் அவுட் ஆகும் ஈஸியாக. லைக் இப்போ உங்கள் சேனல் டிராயிங் சேனல்னா டிராயிங் சம்மந்தமான வீடியோஸ் மட்டுமே போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு குக்கிங் சேனல்னாலோ இல்லை என்ன மாதிரி ஒரு யூடியூப் டிப்ஸ் மட்டுமே கொடுக்குற சேனலாக இருந்தாலோ இந்த மாதிரி நீச்சடு சேனல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் பார்த்து உங்கள் சேனலில் ஒரு ரேண்டமாக வீடியோஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கான்செப்ட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது, கேரண்டி பண்ண முடியாது. அதே போல் சில பேர் இன்னொரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஒரே டைட்டிலேயே எல்லா வீடியோஸ்க்குமே கொடுக்குறது. அந்த மாதிரி மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அது உங்கள் சேனலுக்கு வந்து குரோத்தே கொடுக்காது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. காமன் டேக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கீவேர்ட்ஸ் வேணும்னு சொன்னல, ஸோ அந்த கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ டேக் பண்ணுறேன், அதையும் பார்த்துருங்க. ஓகேவா, என் பேர் அமிருல் அஸம். நான் ஒரு யூடியூப் ரிசர்ச்சர். இந்த சேனலில் நிறைய நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மாஸ்க் போடுங்க, வீட்டில் சேஃபாக இருங்க. ஓகேவா, என்னோட அடுத்த வீடியோவில் பார்க்க அது வரைக்கும் ஹாப்பி யூடியூபிங்.